vanakkam and welcome to vanakkam nanba YouTube channel. So நம்ம இப்போ புதுசாக பார்க்க போகிறது எக்ஸல். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸல் வந்து என்ன, இது ஒரு பெரிய சாஃப்ட்வேரா, இதெல்லாம் போகிற போக்கில் டைப் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு ஃபார்முலாவை போட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. எக்ஸல் கற்றுக்கணுன்னா ஒன்றும் அவசியமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போது இருக்கிற டைமில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் எக்ஸல் நீடு. எல்லாம் கேட்குறாங்க, என்ன வேலைக்கு போனாலும் உனக்கு எக்ஸல் தெரியுமான்னு கேட்குறாங்க. ஏன்னா இப்போது ஆடிட்டராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு கம்பெனியில் இன்வாய்ஸை மேனேஜ் பண்ணுற ஃபைனான்ஸு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு நார்மலான ஒரு பேசிக்கான கம்பெனியில் போனாலும் சரி, ஏதோ ஒரு போஸ்டிங்க்கு உட்காரணுன்னாலும் உங்களுக்கு எக்ஸல் தெரியணும். ஸோ எக்ஸல் நீங்கள் சும்மா என்ன செல்லை கிளிக் பண்ணி இதில் அப்படியே ஏதோ ஒன்று டைப் பண்ணிக்கிட்டு இது பண்ணால் போதும். ஒரு சிலருக்கு இந்த ஒன்று 2 சொல்லிட்டு டைப் பண்ணுவாங்க, ஒரே நிமிஷம். ஸோ ஒரு சிலர் வந்து 1 டைப் பண்ணிட்டு அதை அப்படியே இழுத்தா வந்து 1 வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன்னா, எக்ஸல் ஆல்ரெடி நிறையா பேர் யூடியூப்பில் போட்டாங்க, யூடியூப்பில் டுட்டோரியல் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸல்னு தமிழ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா டுட்டோரியல் வரும், நிறையா இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ப்ராப்பராக வந்து ஒரு பேசிக் முடிச்சுட்டு, கரெக்டாக ஒரு பேசிக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலா முடிச்சுட்டா எனக்கு எக்ஸல் தெரியுன்ட்டு போகலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்முக்கு ஒரு வீடியோ போடுறாங்க, ஆவரேஜுக்கு ஒரு வீடியோ போடுறாங்க, மேக்ஸிமம் ஒரு வீடியோ போடுறாங்க, மினிமம்க்கு ஒரு வீடியோ போடுறாங்க. ஸோ இப்போ சம்முன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீடியோ போட்டு ஒரு கால்குலேஷனை போட்டு வீடியோ போடுறாங்க. ஸோ அது அடுத்தது ஆவரேஜ்னு போகும்போது வேறு ஒரு வேல்யூவை போட்டு ஆவரேஜ் போடுறாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகுன்னா, ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு புதுசாக எதையோ பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அவ்வளோ பெருசாக இவ்வளோ வீடியோ பார்க்கணுமா, அப்படியேங்கப்பா 25 வீடியோ நான் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ இருக்கா எக்ஸல் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஆனால் ஆக்சுவலாக சொன்னால் இதெல்லாம் சும்மா ஒன்றுமே இல்லை, ஒரே வீடியோவில் சொல்லிடலாம். ஆனால் அப்படி பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமாக என்னென்னா, உங்களுக்கு புரியணுன்னா இது எல்லாத்தையும் ஒரே ஒரு எக்ஸாம்பிளை வச்சு எல்லாமே சொல்லித்தரணும், அப்படி இருக்காது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஃபார்முலா தெரியும்னா, உங்களுக்கு ஃபார்முலா தெரியணுன்னா உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள், இந்த காலம் 2 செலக்ட் பண்ணுங்கள், இந்த ரோவை 2 செலக்ட் பண்ணுங்கள், இந்த ஒரே ஒரு ரோவை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அது என்னன்னே புரியாது. செல்லுனா என்ன, காலம். அப்போது செல்லுனா என்ன, காலம்னா என்ன, ரோனா என்னங்கிற பேசிக் உங்களுக்கு தெரியணும். ஸோ இது உங்களுக்கு தெரியும், காப்பி பேஸ்ட் இதெல்லாம் ஒரு இதெல்லாம் சொல்லி தரணுமான்னு கேட்காதீங்க. இதிலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கீழே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பேசிக் ஃபினிஷ் ஆகும். ஸோ பேசிக்குங்கிறது ஒரே வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடலாம். செல்லுனா என்னென்னு ஒரு வீடியோ போடுறது, காலம்னா என்னென்னு ஒரு வீடியோ போடுறது, ரோனா என்னென்னு ஒரு வீடியோ போடுறது தேவையில்லை. ஒரே பேசிக்னு சொல்லிட்டு ஒரே வீடியோவில் உங்களுக்கு பேசிக்கை முடிச்சிட்டா ஜஸ்ட் அதுக்கப்புறம் ஃபார்முலாவுக்கு நம்ம போயிடலாம், ஒன்றும் தேவையில்ல. ஃபார்முலாவில் ஜஸ்ட் இந்த ஒரு 25 நிறைய இருக்குது. நான் இது ஒன்றும் நீங்கள் ஃபுல் எக்ஸலில் தெரிஞ்ச மாதிரி கிடையாது. இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் சும்மா கொஞ்சம் ஆடான்ஸ் மாதிரி கொஞ்சம் அப்போ தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய டேட்டா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படி இப்படின்னு சின்ன விஷயம் தான் இருக்கும். அது ஒன்றும் அவ்வளோ இல்லை. ஆனால் அது ஒன்றும் இல்லைனாலும் இது நீங்கள் பேசிக்காக ஜஸ்ட் ஒரு வீடியோவில், அதாவது நான் சொல்ல போகிறது பெஸ்ட்டு ஐடியா என்னென்னா, எக்ஸல் உங்களுக்கு சுத்தமாக தெரிலனாலும் சரி, இல்லை அரைக்குறையாக தெரிஞ்சாலும் சரி, ஒன்று பேசிக்குங்கிறது நான் ஒரே ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ அந்த ஒரே வீடியோவை நீங்கள் இந்த ஜஸ்ட் இதை சிம்பிளாக என்னென்ன இருக்குது பேசிக்கில் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஃபார்முலா அடுத்த ஒரே கிளாஸில் இந்த எல்லா ஃபார்முலாவையும் அதுவும் ஒரே ஒரு மார்க் ஷீட்டை வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். ஸோ அந்த மார்க் ஷீட்டை வச்சு எக்ஸாம்பிள் சொல்லும் போது இது எல்லாமே அதிலே இன்க்ளூட் ஆயிரும். அப்போது உங்களுக்கு என்ன புரியும்னா, இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த 2 வீடியோவும் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் யார் உங்கள்கிட்ட எக்ஸல் தெரியுமான்னு ஒரு வேர்டு கேட்டாங்கன்னா அடுத்த ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஏன்னா அவ்வளோதான் எக்ஸல். இதுக்கு மேலே இருக்கிறதுலாம் சின்ன விஷயங்கள், அது ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை. இதுவே உங்களுக்கு போதுமானது எக்ஸல் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு. ஸோ நான் ஃபுல்லாக ஆராய்ஞ்சு அலசி உங்களுக்கு ஃபில்டர் எடுத்து உங்களுக்கு பெஸ்ட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்லை, எக்ஸல் நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க, பண்ணியிருந்தீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸல்ங்கிற ப்ளேலிஸ்ட்டில் ஜஸ்ட்டு 3 வீடியோ தான். ஒன்று இப்போ நான் பேசுகிற வீடியோ, இன்ட்ரோ வீடியோ நான் போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு பேசிக்னு சொல்லிட்டு இதை நான் ஃபுல்லாக முடிச்சிருவேன். அடுத்து ஃபார்மான்னு சொல்லிட்டு இதை முடிச்சிருவேன்.
அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்டில் ஏதாவது புதுசாக ஏதாவது இதில் இருக்கிற டூல்ஸை நான் சொல்லாமட்டோ இல்லை மேலே இருக்கிற டூல்ஸ் ஏதாவது சொல்லாமட்டோ அது உங்களுக்கு தெரியணுன்னா அது சின்ன ஆடான்ஸ் மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸை நான் கலெக்ட் பண்ணி ஒன்று போட்டுருவேன். இல்லைனா ரொம்ப நீடட் இருக்கிற ஒரு சில வீடியோ நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நான் போட்டுருவேன். அது ஆடான்ஸில் பின்னாடி வரும். ஸோ இது 2 தெரிஞ்சுக்கினேன். இந்த 2 வீடியோ மட்டும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் தெரியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பேசிக் பார்த்து நீங்கள் புரிஞ்சிடும், அடுத்து ஃபார்முலா பார்த்து புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸல் தெரியும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் எங்கேயும் போய் தொலைவிக்கிட்டு குழப்பிக்க வேணாம். சிம்பிளாக எப்படி புரியுமோ அப்படி நான் சொல்லித் தருவேன். அது நம்ம சேனலில் ஸ்பெஷலான ஒன்று தான். மற்ற யாரோ புதுசாக இப்போ வந்து பார்க்குறீங்கன்னா நம்ம ப்ளேலிஸ்ட் போய் பாருங்கள். எல்லா சாஃப்ட்வேரோட பேசிக் டு அட்வான்ஸ் இருக்குது. நீங்கள் 3Dக்கும் போகலாம், எதை வேணாலும் பார்க்கலாம், எடிட்டும் பண்ணலாம், மூவி எடிட் பண்ணலாம், அனிமேஷன் பண்ணலாம், இல்லை ஒரு கேம் க்ரியேட் பண்ணலாம், இல்லை வந்து எதுனாலும் பண்ணலாம். ஆல்ரெடி இருக்கிற இப்போ புதுசாக வந்த வியூவர்ஸுக்கு இதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ ப்ளேலிஸ்ட் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.